ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிட்ஸ் டிவி. தமிழ் கதைகள். காக்கைக்கு வரம் தந்த முனிவர். ஒரு காட்டுக்குள்ள ஒரு காக்கா கூட்டம் இருந்துதான். அதுலேருந்து ஒரு காகத்துக்கு தான் கருப்பா அசிங்கமா இருக்கிறதாவும் தன்னை யாரும் வளர்க்கறது இல்லைன்னு ரொம்ப வருத்தமா. அதனால கூட்டத்துல சேராம அடிக்கடி வெளியில சுத்துமா. ஒரு நாள் ஒரு கிராமத்து பக்கமா போயிட்டு இருந்ததாம். அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்துட்டு இருந்தாராம். அத பார்த்த காகமும், ஆஹா, இந்த முனிவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினைச்சுதான். அதுக்கப்புறம் முனிவரை பார்க்க போச்சான். நடந்து வந்த முனிவர் ஒரு மரத்தடியில உக்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாராம். அந்த நேரம் காகம் முனிவர் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சுதான். முனிவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் கருப்பா அசிங்கமா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவரோ, என்ன வேணும் காகமே, சொல், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட காகம், என்னை யாருமே வளர்க்கறதில்ல, என்னை யாருமே கண்டுக்கிறதும் இல்லை, நான் ரொம்ப கருப்பா அசிங்கமா இருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவர், உனக்கு என்ன உதவி வேண்டுமோ நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீ சொல், நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே காகம் யோசிக்க ஆரம்பிச்சதாம். அப்போ காகத்துக்கு அன்னப்பறவைகள் ஞாபகம் வந்ததாம். அன்னப்பறவைகள் எவ்வளவு அழகா வெண்மையா இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி வெள்ளையாயிட்டா நம்மளையும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்ச காகம் முனிவரை பார்த்து, முனிவரே, என்னை ஒரு அன்னப்பறவையா மாத்திடுங்க, அப்பதான் நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவரும் சரின்னு சொல்லிட்டு சதாஸ்து. உடனே காகம் அன்னமா மாறிடுச்சான். அதை பார்த்த காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து முனிவருக்கு, முனிவரே, இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சான். மறுநாள் பொழுது விடிந்ததாம். முனிவர் அந்த மரத்தடியிலே இன்னும் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அவரை பார்க்க அன்னமா மாறின காகம் மறுபடியும் அங்க வந்துதான். முனிவரை பார்த்து, முனிவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவரோ, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரா. மாறிய காகமும், முனிவரே, நான் அன்னப்பறவையா அழகா இருக்கேன், ஆனா எனக்கு வீடே இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், தயவு செஞ்சு என்ன ஒரு கிளியா மாத்திடுங்களேன். நான் பறக்கும் போது கிளிகளை பார்த்தேன், அந்த கிளிகள் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நானும் கிளியா மாறினா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவரோ, சரி, உன் விருப்பம் போலே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சதாஸ்து அப்படின்னு சொன்னாராம். உடனே அங்க இருந்த அண்ணன் கிளியா மாறிடுச்சான். கிளியா மாறின காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து பறந்து சந்தோஷமா போச்சான். மறுநாள் காலை பொழுதும் விடிந்ததாம். முனிவர் மறுபடியும் தியானம் செஞ்சுட்டு இருக்கும் போது கிளியா மாறின காகமும் மறுபடியும் வந்துதான். முனிவரே அப்படின்னுச்சான். அதை கேட்ட முனிவரோ, இப்ப என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட கிளியோ, நான் கிளியா மாறினதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனா அப்படின்னு இருக்குதான். அதை கேட்ட முனிவரோ, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டாராம். இல்ல முனிவரே, இந்த கிளிங்க கூண்டே கட்டல, ஒரு மர பொந்துல வாழ்ந்துட்டு இருக்குங்க, என்னால அந்த மாதிரி பொந்துல வாழ முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் காட்டு பக்கமா பறந்து போகும்போது சில மயில்களை பார்த்தேன், அதோட பல வண்ணங்கள் என் கண்ணை கவர்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்தது, தயவு செஞ்சு என்னையும் ஒரு மயிலா மாத்திடுங்க, அப்பதான் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவரோ கொஞ்சம் கூட கோவப்படாம கிளிக்கிட்ட சொன்னாராம், உன் விருப்பம் எப்படியா அப்படியே அமையட்டும், சதாஸ்து அப்படின்னு சொன்னாராம். உடனே கிளிய அழகான மயிலா மாறிடுச்சான். மயிலா மாறின காகத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் அங்கிருந்து போச்சான். மறுநாள் காலை பொழுதும் விடிந்ததாம். முனிவர் மரத்தடியிலே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். தியானம் முடிந்தது முனிவர் யோசிச்சாராம், என்னது இது, 2-3 நாளா வந்துட்டு இருந்த காகத்தை இன்னைக்கு காணோம், ஓ, மயிலாவே தன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிச்சு போல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போறதுக்காக நடந்து போக ஆரம்பிச்சாராம். கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுதான். முனிவரே, உதவி செய்யுங்க,
சத்தம் வந்த திசைக்கா போன முனிவர் அங்க மயில ஒரு வளையல பார்த்தாராம். முனிவரை பார்த்த மயிலோ, முனிவரே உதவி செய்யுங்க, என்னை எப்படின்னா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவர், மயிலே என்னாச்சு, ஏன் நீ வலைக்குள்ள இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட மயில் சோகமாகி, நான் காட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு வேடன் என் மேல வலைய போட்டு பிடிச்சு இங்க இழுத்துட்டு வந்துட்டான். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க முனிவரே அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவர் சிரிச்சுக்கிட்டே, பார்த்தாயா, நீ தானே மயிலாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், அப்போ அதோட குணாதிசயத்துக்கு அல்லவா நீ மாற வேண்டும். நீ மறைந்து வாழ்வது தானே உனக்கு நல்லது. ஆனால் நீயோ இன்னும் மனதளவில் காகமாய் இருந்து சுதந்திரமாக சுத்த ஆசைப்பட்டுள்ளாய். அதனால்தான் இந்த ஆபத்தில் மாட்டிக்கொண்டாய் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட மயிலுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சுதான். உடனே மறுபடியும் முனிவரை பார்த்து, முனிவரே தயவு செஞ்சு என்னை காகமாகவே மாத்திடுங்க, நான் காகமா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முனிவர் காகத்துக்கு புத்தி வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் காகத்தை பார்த்து சதாஸ்து அப்படின்னு சொன்னாராம். உடனே அது மறுபடியும் காகமா மாறிடுச்சான். அதுக்கப்புறம் முனிவர் அங்கிருந்து போயிட்டாராம். வேடன் அங்க வந்து பார்த்தானா, என்னது இது, வலையில காக்கா இருக்குது, மயில தானே பிடிச்சின்னு வந்தோம், இது என்ன காக்கா, சீ போ அப்படின்னு சொல்லிட்டு வலையை அங்கிருந்து எடுத்துட்டாராம். உடனே காகமும் ரொம்ப சந்தோஷமா, அப்பா சாமி உயிர் பிழைச்சிட்டோம் அப்படின்னு பறந்து காட்டுக்குள்ள ஓடி போச்சான். அங்க போய் ஒரு மரக்கலையில உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துதான் காகம். நல்ல வேலை நம்ம காகமா மாறிட்டோம், ஒரு வேளை மயிலா இருந்திருந்தா இன்னும் நம்ம அந்த வலையிலே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்போ நம்ம காகமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்ச காகம் அங்கிருந்து பறந்து போய் தன் கூட்டத்து கூட சேர்ந்துக்குச்சான். காகம் தன்னை காகமா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சதுன்னு புரிஞ்சுக்கிச்சான். காக்கைக்கு வரம் தந்த முனிவர். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, காகம் தான் காகமா இருக்கிறதுனால தான் தனக்கு கஷ்டம்னு நினைச்சுதான். அதுக்கப்புறம் ஒரு முனிவரை சந்திச்சு அவர்கிட்ட தன்னை எப்படியாவது அன்னமா மாத்த சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அன்னமா இருக்கிறது தான் கஷ்டம்னு நினைச்ச காகம் மறுபடியும் தன்னை ஒரு கிளியா மாத்த சொல்லிச்சான். அதுக்கப்புறம் கிளியா மாறின காகம் சும்மா இல்லாம ஒரு மயிலை பார்த்து தான் மயிலா இருந்தாதான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிச்சான். மயிலா மாறின காகமோ சுதந்திரமா இருக்க ஆசைப்பட்டு ஒரு வேடன் கிட்ட மாட்டிக்கிச்சான். நல்ல வேலையா அது மாட்டிட்டு இருந்த பார்த்த முனிவர் அது கிட்ட கேட்கும் பொழுது அதுக்கு தான் தப்பு புரிஞ்சுதான். தன்னை ஒரு காகமாவே ஏற்றுக்கொள்ளாததுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம்னு புரிஞ்ச காகம் முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்கவும் முனிவர் மறுபடியும் மயில காகமா மாத்திட்டாராம். காகமா மாறினது ரொம்ப சந்தோஷப்பட்ட காகம் மறுபடியும் தக்கூட்டத்து கூடவே போய் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில மாற்றவே முடியாது. அப்படி மாற்றணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த அளவுக்கு நம்மளால அதை சிறப்பா செயல்பட முடியாது. அதனாலதான் பெரியவங்க முதலில் நீ ஒன்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள முதல்ல ஏற்றுக்கொண்டாதான் நம்மளோட வாழ்க்கை பயணமும் சிறப்பா அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.